எங்க சென்னைக்கு போகணும். அதுவும் செந்தில் கூட போகணுன்ற மாதிரி மீனா கேட்காம, சென்னைக்கு போற விஷயத்த எங்க மாமா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்றாங்க, "அதுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணுமாப்பா. வேற யாரும் போக முடியாதுன்னு" சொல்லி கேட்க, அதுக்கு இங்க தங்கமேல் வேற சப்போர்ட் பண்றத மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் நம்ம விஷயத்துல இவங்க எதுக்கு தலையிடுறாங்க அப்படின்ற கோவம் இங்க மீனாவுக்கு வருது. அதே நேரம் இங்க பாண்டியன் சொல்றாங்க, "இதுக்கு வேணா ஒரே ஒரு வழி கோமதி கூட வரட்டும்னு" சொல்ல, இங்க கோமதி போக விடாம தடுக்க, ராஜி சொல்றாங்க, "நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப மொத்த வீட்டையும் இவங்க கைப்பற்றிடுவாங்க அத்தை, பாத்துருங்க" அப்படின்னு சொன்ன உடனே இங்க கோமதி, "என்னால முடியாது, எனக்கு போனா தலைவலி வரும், நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்ச பாண்டியன் உடனே அடுத்த ஐடியா சொல்றாங்க, செந்தில கூட அனுப்பக்கூடாது அப்படின்றதுக்காகவே இங்க கடையில வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க சரவணனையும் தங்கமயிலையும் மீனா கூட அனுப்பலான்னு முடிவு பண்ணி சொல்றாங்க. இங்க சரவணன், "அது எப்படிப்பா நான் போக முடியும், நான் போனா தப்பாயிடும்" அப்படின்னு சொன்னாலும் இங்க பாண்டியன் இங்க எது பத்தியுமே யோசிக்காம, புருஷனையும் பொண்டாட்டியும் கூட அனுப்பணும்னு யோசிக்காம மத்த 2 பேரையும் மீனா கூட அனுப்புறதுக்கு பிளான் பண்றாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் மீனா கூட போனா அவங்க 2 பேரும் வெளியில போய் சுத்தி மாத்த மாதிரி இருக்கும். புதுசா கல்யாணம் ஆனவங்க வேற, இங்க மீனாவுக்கும் ட்ரைனிங் முடிஞ்ச மாதிரி இருக்கும்னு இங்க பாண்டியன் 2 கணக்கு போடுறாங்க. இது மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. "இல்ல மாமா, அங்க போனா தங்குறதுக்கு சிரமம், நான் தனியா தங்க வேண்டியது இருக்கும், இவங்க தனியா தங்க வேண்டியது இருக்கும்னு சொல்றாங்க. சரிப்பா, இன்னும் 1 வாரம் இருக்குல்ல, அதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க மீனா கிட்ட இங்க தங்கமேல் சொல்றாங்க, "ஏங்க, நானும் அவரும் உங்க கூட வர்றதுல என்னங்க பிரச்சனை, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொல்ல, "நீங்க என் கூட வரதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நான் போறது ட்ரைனிங் விஷயமா, நீங்க என் கூட சிரமப்பட வேண்டாம் தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லைங்க, நான் இது வரைக்கும் சென்னைக்கே போனதில்ல, மாமா சொன்ன உடனே எனக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு, அதுவும் சரவணன் மாமா கூடங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க ட்ரைனிங் முடிங்க, நாங்க 2 பேரும் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட இங்க ராஜி சொல்றாங்க, "அது எப்படிங்க, மீனா அக்கா கூட செந்தில் மாமா போக முடியாம நீங்க 2 பேரும் எப்படிங்க போக முடியும்னு" சொல்ல, "ஏங்க, அவங்க 2 பேரும் என்ன புதுசா கல்யாணம் ஆனவங்களா என்ன, ஏன் நாங்க போகக்கூடாதா, எங்க 2 பேருக்கு தான் இப்போ புதுசா கல்யாணம் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இங்க உடனே ராஜி மீனா காதுல சொல்றாங்க, "பாத்தீங்களக்கா, உங்களுக்கு வேற யாரும் எதிரி இல்லை, இவங்க தான் எதிரின்னு" சொல்ல, "இப்ப பாரு, அதுக்கு வேற வழி பண்றேன்னு" சொல்லிட்டு மீனா சொல்றாங்க, "எங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க சென்னையை போய் சுத்தி பார்ப்பாங்க, வேற ஏரியாவே இல்லையா, வேற இடமே இல்லையான்னு" சொல்ல, "சென்னைக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை, அதனால தான் ஆசைப்பட்டு கேட்குறேன்னு" இங்க தங்கமேல் சொல்ல, இங்க தங்கமேல் விடாப்படியா இருக்காங்க, மீனா கூட எப்படியும் வந்தணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தியே மீனாட்டையும் பேசுறாங்க. தங்கமேல் என்ன சொல்றாங்கன்னா, "மாமா சொன்ன மாதிரி நானும் அவரும் உங்க கூட வரோங்க, நாங்க ஒரு ரூம் எடுத்துக்கிறோம், நீங்க எல்லா கூடவும் ஒரு ரூம்ல தங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு" சொல்ல, "பாத்தீங்களக்கா, இந்த தங்கமேலக்கா விவரமா தான் இருக்காங்க, விவரமா தான் பேசுறாங்க" அப்படின்னு சொல்றாங்க ராஜியும். இதை கேட்ட இங்க மீனா தங்கமேல் பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டே இருக்காங்க. "நாங்க ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் நீங்க எங்க கூட வந்தா போதுங்க" அப்படின்னு இங்க தங்கமேல மீனா கிட்ட சொல்ல, "அப்படியாக்கா, சரிங்க அக்கா" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க உடனே தங்கமேலும், "இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, இப்போ எல்லாமே சரியாயிடுச்சா, மாமா சொன்ன மாதிரி நம்ம 3 பேருமே போயிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்றாங்க, "அட என்னங்க நீங்க, நாங்க கல்யாணம் ஆன புதுசுல மாமா எங்களை கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போனாரு, அட நீங்க என்னன்னா அதுவும் அந்த வெந்தும் வேகாத அந்த சென்னைக்கு வரேன்னு சொல்றீங்க, அங்க வெயில் வேற அதிகமா இருக்கும், அதுவே கொடைக்கானல் போனா குழு குழுன்னு இருக்கும், நாங்களே கொடைக்கானல் வரையும் போயிட்டு வந்துட்டோம், நீங்க அதுவும் மாமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு வேறன்னு வார்த்தைக்கு 1000 தடவை சொல்லிட்டு இருப்பாரு, இப்போ என்னடானா உங்க 2 பேரையும் வெயில் அனுப்புறாருன்னு" சொல்லி இங்க மீனா தங்கமயில் காதல் ஓதிவிட, உடனே தங்கமயில் சொல்றாங்க, "என்னங்க சொல்றீங்க, நிஜமாவே நீங்க கொடைக்கானல் போயிட்டு வந்தீங்களா என்ன" அப்படின்னு கேக்குறாங்க. "ஆமாங்க, நாங்க எல்லாருமே கொடைக்கானல் தான் போனோம்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா, அப்போ இதுக்காக மாமா எங்களை சென்னைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்காரு" அப்படின்னு கேட்க, "அங்க போனா தானே செலவு கம்மி, அதுவும் எங்க கூட வந்துட்டீங்கன்னா எங்க கூட வந்தா இன்னும் செலவு கம்மி இல்ல, அதனாலதான் அப்படி சொல்லியிருப்பாரு" மீனா ஏத்தி விட, "அப்பனா நாங்க சென்னைக்கெல்லாம் வரல, நாங்களும் கொடைக்கானல் போறோம், மாமா உங்களே கொடைக்கானல் அனுப்பினப்போ ஏன் நாங்க 2 பேரும் கொடைக்கானல் போகக்கூடாதா என்ன, அப்பனா நீங்க செந்தில் மாமாவே கூட்டிட்டு போயிட்டு வாங்க, நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு இங்க மீனா தங்கமேல் காதுல சொல்ல, தங்கமேல் உடனே முடிவெடுத்துறாங்க, இவங்களே கொடைக்கானல் போனப்போ நம்ம போனா என்ன தப்பு அப்படின்னு யோசிச்சு தங்கமேலும் இப்போ மாமா கிட்ட அதை பத்தி பேசவும் போறாங்க. கடைசியில பார்த்தா செந்தில தான் மீனா கூட்டிட்டு போற மாதிரி ஆக போகுது. இப்போ மீனா தங்கமேல் வச்சு தான் நினைச்ச காரியத்தை சாதிச்சும் முடிச்சிடுறாங்க. இப்போ மீனாவும் செந்திலும் சென்னைக்கு போன மாதிரி இருக்கும். அதே போல தங்கமேல் பாண்டியன்ட்ட கேட்க போக, பாண்டியன் இதுக்கு என்ன முடிவெடுக்க போறான்றதான் தெரியல.